என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். சவமான சிவமாகலாம். சமமாகவே ஆகிட்டா சிவமாவதுக்கு தேடி வரணும். இருக்கும்போது சவமாகி சிவமாயிடணும். சவமே ஆவாதம்லாம் சிவமாயிட்டோம்னு பேசலாம். சவமாகி 3.5 வருஷம் ஆச்சு. சவமாகி சிவமாகிட்டான். சவமானா சிவமாயிரும். 2வது பேர் வயசு 3 கடந்து 4 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே 4 வயசு. இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். வேறு உங்களுக்கு துன்பம் துயரம் அப்படிலாம் இல்லை. அப்போ இதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களோட என்னெல்லாம் கற்று வச்சுருக்கோமோ அதை ஃபுல்லாக டெலெக்ட் ஆகிட்டு இருக்கு. என்னை பார்த்தா நீங்கள் துன்பம் துயரம் கஷ்டம் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுது டெலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு அன்பு வண்டியில் அப்போ தான் அழுக்குகளுக்கெல்லாம் தொடச்சி அது ப்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த வண்டி எந்த பற்றுதலும் இல்லாமல் அந்த வண்டியில் இருக்குது. அந்த வண்டியில் ஏறி உட்காந்தாச்சுன்னா சொர்க்கம் தெரியும், சிவத்தை தெரியும், ஒன்று தான்னு தெரியும், அது அன்புக்குள்ளே இருக்குன்னு தெரியும், அதுதான் எல்லாம்னு தெரியும். நானும் இன்னும் வேற இல்லை, பிரித்து பார்க்காதீங்க. அதுதான். அப்போ சவமாகி 3 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆகும். 4 வயசு கொண்டாடுவேன். அதுக்கு எல்லோரும் மேலே தாளம்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தால் அது போதும். எனக்கு மேலதாளம் உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது. டெய்லி மேலதாளம் தான். உங்களுக்கு தான் மேலதாளம் என்றைக்காவது ஒரு நாள் அடிச்சுட்டு அதையும் போட்டுட்டு ஓடிடுது. டெய்லி மேலதாளம் அடிக்கணும். ஒரு நாள் மேலதாளம் அடிக்க வந்தால் அங்கே பேசணும். சிவம் சிவம். அதனால் பாருங்கள், வாழ்க்கெல்லாம் துடைச்சாச்சுன்னா வெளியில் என்னெல்லாம் நம்ம கற்று வச்சுருக்கோம். நம்ம கற்று வச்சுருக்குது அதுக்கு பேர் ஆணம். அந்த கற்று வச்சுக்கிட்டு அதை விட மாட்டோம். அதுக்கு பேர் கர்மம். அதை பிடிச்சிக்கிட்டு நான் பேசுறது தான் சரி, நான் பேசுகிறதே சரி அப்படின்னு ஆளுக்கு என்ன பண்ணுதாங்க. நான் பேசுகிறது தான் சரி, நீ பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாருக்குங்க பேச தெரியாது. பேச தெரிஞ்சவன் சிவமானவன் மட்டும்தான். அதனால் நீங்கள் பேசுனாலே உங்களுக்கு துன்பம் வரும்னு அர்த்தம். ஏன் தப்பாக பேசுது? பேசுறது அத்தனையும் நம்ம மனிதன் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்காம பேசுறதுனால நீங்கள் நல்லாவே இல்லை. அதுபோல் அந்த பத்து இந்த பத்து நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் மனுஷனாக மாறாமல் முடியாது. எந்த வேஷமும் அங்கே தேவையில்லை. இது சும்மா துண்டு, சும்மா நாட்டி குளிக்க போனால் எதிராக விரித்து படுக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். அதனால் துண்டில் இருக்குன்னு பார்த்துறாதியா. வேறு ஏதாவது கொட்டை கிடக்கா? நான் தான். இதுக்குள்ளே தான் சக்கரங்கள் இருக்குது. இதுக்குள்ளே தான் 8 படி இருக்குது. இதுக்குள்ளே தான் மலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எல்லா மலையும் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஏற்றணும் தீபத்தை. அது கருவறைக்குள்ளே இருக்குது. தீபமாகவே இருக்குது. ஒன்றும் இல்லாமல் இருக்குது. வெட்ட வெளியாக இருக்குது. ஆகாயமாக இருக்குது. சூன்யமாக இருக்குது. இப்படி பார்க்க இடமும் இருக்குது, நிறைஞ்சிருக்கு. அதனால் இது சமமாகி சிவமாச்சு. அதனால் இது குரு. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க குரு அல்ல. நீங்கள் தெரியாதவங்க போனவங்க வந்தவங்க இந்த கோயிலுக்கு நான் 10 வருஷம் போனேன், இந்த 15 வருஷம் மாலை போட்டிருக்கேன், அதனால் அவர் குரு இவர் குரு. துன்பம் துயரம் பிரச்சனைகள் அப்போ நீங்கள் தான் தெளியணும். அப்போ வேறு எதுவும் இருக்கா? விரைவா இப்படி துன்பம் பிரச்சனையுமா இருக்க, என்ன இதுக்கு என்ன வேலை என்ன ஆகுதுன்னு அவங்கவுங்க தான் தேடணும். என் முகத்தை நான் பார்த்துட்டேன். உங்கள் முகத்தை நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் முகத்தை எடுக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். சிவம் சாவம். ஒரு சாவை சீ ஆக்கிறதுக்கு மனிதன் தான், வேறு ஜீவராசி ஆக்க முடியாது. அதனால் அது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பின்னால் ஓடுங்க. நீங்கள் சிவமாயிட்டேன்னா அந்த ஜீவராசி வாழும்னு அர்த்தம். அதான் கிடக்கும். சமமாக போயிட்டு அதையும் சமமாக்கிறதுக்கு ஆக்காதீங்க. அப்போ சொல்லிட்டு போனவங்க எப்படி பாடம் நடந்திருக்கான்னு நீங்கள் தான் பார்க்கணும். அவரை குறைச்சலுதாரு, இவரை குறைச்சலுதாரு, இவரை குறைச்சலுதாரு. யாரை குறைச்சல? நான் யாரையும் குறை சொல்ல வரல. நான் உண்மையை பேச வந்தவன், சத்தியத்தை சொல்ல வந்தவன். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குதுன்னா என்னான்னு தெரியணும். நல்லா இருக்குதுன்னு என்னான்னே தெரியாமல் பெரிய ஆளாயிரணும். தியானம் பண்ணி பிரதமர் ஆயிடலாமான்னு ஒரு ஆள் கேட்காரு.
ஒரு கோடான கோடி பேர் தியானம் பண்ணுதானப்பா. எல்லாருக்கும் பிரதமர் இல்லையேன்னு நினைக்க வேண்டாமாப்பா. எல்லாரும் தியானம் பண்ணி பிரதமர் ஆயிடுவாப்பா. அதை விட பெரிய பதவி வைப்பா இது. அதை விட பெரிய பதவி. பிரதமரான எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா உனக்கு? முதலமைச்சரான பிரச்சனை இருக்கா? ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டியா? பணம், காரும், வீடு, 10 பேர் பின்னால் சுற்றுறதுக்கு பேராகியா வாழ்க்கை? அதான் வாழ்கிறது. நீ சந்தோஷமாக இருந்தால் வாழ்கிறதுன்னு கிடக்கு. அந்த சந்தோஷமும் நிம்மதி இருக்கவன் தான் இந்த பூமியில் உலகத்துலேயே வாழலாம். தியானம் பண்ணி நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன்னா ஒட்டுமொத்த உலகமும் நல்லாயிருக்கும், ஒட்டுமொத்த பூமியும் மலர்ந்துடும். அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தியானம் பண்ணி பிரதமராக எல்லாம் அமெரிக்கா அதிபராக இல்லாமன்னா எல்லோரும் ஆயிட்டாங்க. ஆயா என்ன நடக்குன்னே யாருக்கும் தெரியாது. என்னமோ நடக்கும். எனக்கு அங்கே பார்க்க வேண்டிய வேலை இல்லை. எனக்கு என்ன பார்க்க வேண்டிய வேலை தான். அந்த பக்கம் என் வேலை முடிஞ்சிட்டு, இந்த பக்கம் என் வேலை ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கிறது, உங்களையும் நேசிக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தை நேசித்தாலே உங்களை நேசிக்கிறதுக்கு சமம். நீங்களும் ஒட்டுமொத்த உலகத்தை நேசிங்க, உங்களை நேசிக்கிறதுக்கு சமம். அதுக்கு எல்லாத்தையும் அன்பாரிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை போகிறீங்க. ஏன்னா நிறைய நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டு வச்சுருக்கோம். காலங்காலமாக ஜென்மமாக போட்டு இந்த ஜென்மம் கிடைச்ச வாய்ப்பை மனிதனாக பிறக்கும்போது வெற்றி பெற்றுட்டோம். எல்லாருமே மனிதனாக பிறக்கும்போது எத்தனையோ பேர் உள்ளே போய் ஒருத்தன் தான் வெளியே வரான். அதில் நான் நீ இவ்வளோதான். அப்போ அதில் வெற்றி பெற்று வந்திருக்கோமே எதுக்கு? அப்போ ஒன்று மாடாக இருக்க, ஒன்று மரமாக இருக்க, ஒன்று செடியாக இருக்க, ஒன்று ஜீவராசியாக இருக்க, எறும்பாக இருக்க, ஆணையாக இருக்க, பூனையாக இருக்க, இப்படி எல்லாமே இருக்க. நம்ம மட்டும் என் மனிதனாக பிறந்தோம் அதெல்லாம் பேச மாட்டாக்க நம்ம பேசுனேன். என்ன காரணம் அப்படின்னா நீ சிவமாவதுக்கு, நீ கேள்வி கேட்குறது, பேசுறது கேள்வி கேட்டு இறைவா நீ ஏன் படைச்ச, நான் எதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நீ அவனை தேடித்தான். மற்ற ஜீவராசியை தேட முடியாது. அப்போ நீ எதை தேடணும், எதுக்கு பின்னால் ஓடணும் அப்படின்னு நீ பாரு என்று நம்புறேன். ஞானி யோகிநாதன். சிவமாயிருங்க. நன்றி.